வணக்கம். வாங்க இப்போ ஒய்டி ஸ்டுடியோவில் போயிருங்க. அங்கே போயிட்டு 28 நாட்களுக்கான உங்களது வாட்ச் டைம் எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறீங்க, போக்குவரத்து எது பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் டேஷ்போர்டு ஃபஸ்ட்டு வாங்க. டேஷ்போர்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே எல்லாம் தெரிஞ்சிருது. மொத்தம் வியூஸ் வந்து 26,800K அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு வந்து 26,800 பேர் வாட்ச் பண்ணிக்கிறாங்கிறது. வாட்ச் டைம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 782 பேர் லாஸ்ட் 28 டேஸுங்கிறது மேலேயே இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. சப்ஸ்கிரைபர்னு பார்த்தீங்கன்னா 119 பேர் வந்திருக்காங்கிறதையும் காட்டுது. எஸ்டிமேட்டட் ரெவென்யூ அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா 201 ரூபா 19 பைசா இது வரைக்கும் வந்திருக்கிறதுங்கிறதையும் காட்டுது. இப்போ நாம் அந்த வாட்ச் டைம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வாட்ச் டைம் இருக்கிற மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம டீப்பான டீட்டெயில்ஸ்க்கு உள்ளே போயிடலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வாட்ச் டைம் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிராப் வந்திருக்கு அந்த மேப்பு. அது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது மேலே இன்னொரு கிளிக் அடிச்சிங்கன்னா 28 நாட்களில் இவ்வளோ வாட்ச் டைம் எப்படி போயிருக்குங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால் அந்த கிராப் வச்சு உங்களால் ஏற்ற இறக்கங்களோட எப்படி பயணிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதே 7 டேஸ்க்கு பார்க்கணுன்னா அந்த 7 டீன் இருக்கிற இடத்துல ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா 7 நாளில் என்ன நடந்ததுங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். 7 நாளில் உங்களுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் கடந்து ஆவரேஜ் உங்களுக்கு வாட்ச் டைம் போயிட்டு இருக்குங்கிறது தெளிவாக காட்டுது. மொத்தம் வாட்ச் டைம் ஹவர் பார்த்திங்கன்னா 265. அதே 28 நாளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 782 வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு. ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு இந்த இடத்துல நம்ம ஒரு கிளிக் பண்ணோன்னா தெரிஞ்சிடு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரம் அக்டோபர் 3ஆம் தேதி அந்த ரேஞ்சில் இருக்குது. அதிகபட்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 49 மணி நேரம் ட்ராவல் ஆகிருக்குங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆக 90 நாளுக்கு நம்ம பார்க்கணுன்னா அந்த 90 டேன்னு இருக்கிறதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். 1885 இருக்கிறது பார்க்குறோம். 365 நாளுக்கு அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த நாளுக்கானது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஒன்றா தெரிஞ்சுக்க முடியும். 2023 என்ன நடந்தது, 22 என்ன நடந்தது, லைஃப் டைமில் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணுன்னா கூட நம்ம பார்த்துக்க முடியும். சரிங்களா? முழுசாக நம்ம வந்து ஒய்டி ஓப்பன் பண்ண காலத்துலேருந்து இது வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறதையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்க முடியும். சரி, இப்போ வந்து வாட்ச் ஹவர்ஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் எப்படி வந்தாங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். 28 நாளில் எவ்வளோ பேர் வந்தாங்க என்ன வருங்க டீட்டெயில் நீங்கள் ஒன்று அதில் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். சரி, எஸ்டிமேட்டட் ரெவென்யூன்னு சொல்லியிருக்கு. அதில் என்னென்ன விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னா அங்கே ஒரு கிளிக் அடிங்க. உங்களுக்கு இதுக்கான விளக்கம் 28 நாளில் எவ்வளவு, 7 நாளில் எவ்வளவு, அதே 90 நாளுக்கு போட்டிங்கன்னா இந்த 90 நாளில் இது வரைக்கும் ரெவன்யூ ஸ்டார்ட் ஆனது நம்மளுக்கு செப்டம்பர் 21ங்கிறத காட்டிடுச்சு. இதுபோல் 365 நாளுக்கு பார்க்கலாம். நம்ம என்ன அவ்வளோ காலமெல்லாம் ரீச் ஆகலை, அக்டோபரில் தான் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் ஆகி வந்திருக்குங்கிறது தெரியுது. 7 டேஸ் பார்க்கலாம். இது போல் ஒன்று நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்படி தாங்க நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து நாம் ரூபாய் மதிப்பு டாலருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, மற்ற ரூபாய்க்கான எப்படி வந்து ஒவ்வொன்றையும் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு. அடுத்து ரைட் சைடு டாப் கார்னரில் இருக்க நம்ம சேனலோட ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது செட்டிங்ஸ்ன்னு இருக்கும், அது ஒரு கிளிக் அடிங்க. இப்போ கரன்சின்னு இருக்குது, அது ஒரு கிளிக் அடிங்க. ஐஎன்ஆர் இந்தியன் ருப்பின்னு இருக்குது. நமக்கு அது வேண்டாம், யூஎஸ் டாலரில் பார்க்கணும்னா கீழே போயிருங்க. ஏபிசிடி அந்த அகர வரிசையில் இருக்கும். லாஸ்ட்டு கீழேருந்து கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கொஞ்சம் நகர்த்தி பாருங்கள். யூஎஸ் டாலர்னு இருக்கா, அது ஒரு கிளிக் அடிச்சிருங்க. கிளிக் அடித்த உடனே உங்களுக்கு மாறாது. ஒரு டைம் வெளியில் வந்துட்டு ஹிஸ்ட்ரி கிளியர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாலரில் உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிருக்கிறது பார்க்க முடியும். இப்போ திரும்பவும் ருப்பீஸுக்கு செட் பண்ணணும். அதே கரன்சியில் போய்ட்டு உங்களுக்கு ஐஎன்ஆர்னு சொல்லிவிட்டு இந்தியன் ருப்பின்னு இருக்குது, அது ஒரு கிளிக் அடிச்சிங்கன்னா திரும்ப அந்த செட்டிங்ஸ் வந்துடும். நன்றி.